பெண் காவலர்கள் பற்றி சவுக்கு சங்கர் சர்ச்சை பேச்சு. தேனியில் கைது செய்த போலீஸ். இத்தனை செக்ஷனில் வழக்கா? பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் இன்று யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்கள் குறித்து ஒரு வீடியோவில் அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதிகாலை 3 மணி அளவில் தேனியில் தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் கோவையில் உள்ள சைபர் கிரைம் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டு விசாரணை நடத்தப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். முன்னதாக சவுக்கு சங்கரை அழைத்து சென்ற போலீஸ் வாகனம் சவுக்கு சங்கருக்கும் போலீசாருக்கும் லேசான காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து வழியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு கோவைக்கு அதே வாகனத்தில் சவுக்கு சங்கரை போலீசார் அழைத்து சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காவல்துறை அதிகாரிகள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் பேசியதாக பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற தகவலை கோவை போலீசார் வெளியிட்டுள்ளனர். காவல்துறையில் அமைச்சு பணியாளராக பணியாற்றி பின் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சங்கர் சவுக்கு என்ற இணையதளத்தை நடத்தி மேலும் சவுக்கு மீடியா என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வருகிறார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு இணையதளங்களுக்கும் யூடியூப் சேனல்களுக்கும் தொடர்ந்து பேட்டியளித்து வருகிறார். அப்படி சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டிதான் தற்போது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பிரபல யூடியூப் சேனல் ஒன்றிடம் பேசிய சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் அவர் தேனி சென்றிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து தேனிக்கு சென்ற காவல்துறையினர் அவரை கைது செய்து கோவை அழைத்து சென்றனர். கோவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்தான தகவலை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். அதன்படி 293B 500 மற்றும் 353 IPC செக்ஷன் 4, தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் செக்ஷன் 67, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சட்டம் 2000 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது தகாத வார்த்தையில் பேசுதல், பெண்கள் குறித்து அவதூறாக பேசுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளதாக சைபர் கிரைம் போலீசார் தங்களது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளனர்.